நமக்கு எப்படி எப்படி நமக்கு எப்படி கல்யாணம்? நான் எங்க ஐத்த மகளை 5 வருஷம் காதலிச்சேன். கருப்புன்னா கருப்பு, அவ்வளவு அழகான கருப்பு, தொட்டு ஒட்டிக்கலாம். 5 வருஷம் லவ்னா லவ், அப்படி லவ். 5 வருஷம் கழிச்சு அவளுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவளுக்கு வேற புருஷன், எனக்கு வேற பொண்டாட்டி. சுத்தி வளைச்சு பேச தெரியாது. அப்ப ஸ்டூல் மேல ஏறி நின்னு பேசுங்க. நெக்கு சிரிப்பே வரல. பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா, அது போதும். எங்க ஆத்துல எங்க அப்பா மட்டும் தான் ஆம்பளை. ஒரே ஒரு ஆம்பளை இந்த ஆத்துல இருக்கும்போது தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதே. அவசரத்துக்கு ஆட்டோல கூட ஏற முடியாத அளவுக்கு வீங்கி போயிருக்கிறியே, அப்ப நீ யாரு? நான் குழந்தை. கவனமா பேச வேண்டியிருக்கும் சில இடங்கள்ல. ஏன்னா நான் ஒரு தடவை பேசிக்கிருக்கும் போது மீசல கரியிடுச்சு. நேருவ மரியாதை எல்லாம் எப்படி சொல்றோம்? நேருஜி. காந்திய மரியாதை எப்படி சொல்றோம்? காந்திஜி. சிவன், சிவாவோட அப்பா சிவாஜி. பண்ணிட்டு உங்க கிட்னில கல் இருக்கு தம்பி, எடுக்கணும். எடுத்துறாங்க டாக்டர், எடுத்துறாங்க. ஏன்? அது என் ராசிக்கல். அதை எடுத்து டேய் டோட்டலி அப்செட் மேன். உனக்கு வேற ஏதாவது பண்ண சொல்லு. இதா சம்திங் வெரைட்டி சம்திங். சார் மிமிக்ரி தெறிக்க விடுவான். ஆமா பாக்குற தம்பி பண்ணு. ஹேய், வந்திருக்கிற இடம் சூப்பர். சும்மா பட்டைய கிளப்பலாம். என்ன விஜய்டா இது? புலி விஜய் சார். டேய் சார் என்னடா இது? லாஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு சார். இது போடுப்பா. ஹேய், வந்திருக்கிற இடம் சூப்பர். பாத்தீங்களா? சும்மா பட்டைய கிளப்பலாம். குருவி விஜய். இது என்னடா விஜய்? குருவி விஜய் சார். ஏண்டா கிரவுட்ல இருக்கறவனே கண்டுபிடிக்கிறான். நீ அழுகாதப்பா, எனக்கு அழுக வருது. கல்லு மாதிரி இருக்கவன இப்படி பண்றியே, இதெல்லாம் நியாயமா சொல்லு. சொல்றா. இதெல்லாம் நான் சொன்னா சிரிச்சிருவாங்கப்பா. நான் சொன்னா மட்டும் ஒவ்வொரு பாசமும் தான் இன்னொரு பாசத்தை தாங்குது. ஷூட்டிங் ஸ்பாட்ல சந்தானம் சார் கூட நடிச்ச ஏதாவது ஒரு சீன்ல வந்து நீங்க நடிக்க முடியாத அளவுக்கு விழுந்து சிரிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது? ஆமா, எனக்கு சந்தானம் ஒரு சீனில் அவர் கூட இருந்தாலே கொஞ்சம் கஷ்டம்தான் சிரிப்பை அடக்கிக்கிட்டு நடிக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா அவருடைய மேக்கப் மேன் புஜ்ஜி பாபுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த சமையல்காரர், ஆஸ்திரேலியாவில் அந்த ஹோட்டலில் சமையல் பண்ணுறாரு. ஆமா. அவரோட சீனில் ஏதோ பண்ணும்போது அவர் இந்த சாப்பாடுலாம் குக் பண்ணி வச்சுட்டு இது சிகப்பு கலரும் இது மஞ்சள் கலரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் சந்தானமோட சில கமெண்ட்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை. இவ்வளவு கம்மியா சமைக்க வச்சு என் கையில கட்டி போட்டீங்களே. இப்படி சமைச்சதுக்கு நியாயமா கையை வெட்டி போட்டுருக்கணும். கட்டி போட்டது தப்பு தான். ஆமா, அதுன்னு எல்லாருக்கும் அவார்டு கொடுக்கும்போது ஒருத்தரை கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணேன். எனக்கு மட்டும் பீரோ தூக்குற மாதிரி 4 பேர் கூப்பிட்டுருக்கீங்க. சந்தானா உங்க கூட நிறைய பேரை கூப்பிட்டது காரணமும் இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க வந்து லட்சங்களை தாண்டி கோடிகள்ல போயிட்டீங்க. ரசிகர்களை சொன்னேன். கார்த்தி பரவாயில்லையே, கார்த்தி ஆம்பளைங்க கூட பேசுறான். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வேற சொல்லுங்க. நீங்க தான் பேசணும் சந்தானம். ஏன்னா எங்க 2 பேர்ட்ட ஹோட்டல் ஆர்டர் எடுக்க வந்த மாதிரி வேற சொல்லுங்க என்ன இருக்குன்ற மாதிரி கேட்டீங்க. உதய் சார் இந்த ஸ்டேஜுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவார்டு கொடுக்க கூப்பிடலங்க. நமக்கு எப்படி நமக்கு எப்படி கல்யாணம்? நான் எங்க ஐத்த மகளை 5 வருஷம் காதலிச்சேன். கருப்புன்னா கருப்பு, அவ்வளவு அழகான கருப்பு, தொட்டு ஒட்டிக்கலாம். 5 வருஷம் லவ்னா லவ், அப்படி லவ். 5 வருஷம் கழிச்சு அவளுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவளுக்கு வேற புருஷன், எனக்கு வேற பொண்டாட்டி. சுத்தி வளைச்சு பேச தெரியாது. அப்ப ஸ்டூல் மேல ஏறி நின்னு பேசுங்க. நெக்கு சிரிப்பே வரல. பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா, அது போதும். எங்க ஆத்துல எங்க அப்பா மட்டும் தான் ஆம்பளை. ஒரே ஒரு ஆம்பளை இந்த ஆத்துல இருக்கும்போது தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதே. அவசரத்துக்கு ஆட்டோல கூட ஏற முடியாத அளவுக்கு வீங்கி போயிருக்கிறியே, அப்ப நீ யாரு? நான் குழந்தை. கவனமா பேச வேண்டியிருக்கும் சில இடங்கள்ல. ஏன்னா நான் ஒரு தடவை பேசிக்கிருக்கும் போது மீசல கரியிடுச்சு.
தேர்வு மரியாதை எல்லாம் எப்படி சொல்றோம்? நேருஜி. காந்திய மரியாதை எப்படி சொல்றோம்? காந்திஜி. சிவன் சிவாவோட அப்பா சிவாஜி. பண்ணிட்டு உங்க கிட்னில கல் இருக்கு தம்பி, எடுக்கணும். எடுத்துறாங்க டாக்டர், எடுத்துறாங்க. ஏன்? அது என் ராசிக்கல். அதை எடுத்து டோட்டலி அப்செட் மேன். அவனுக்கு வேற ஏதாவது சொல்லு. ஏதா சம்திங் வெரைட்டி சம்திங். சார் மிமிக்ரி தெறிக்க விடுவான். ஆமா பாக்குற தம்பி பண்ணு. ஹேய் வந்திருக்கிற இடம் சூப்பர். சும்மா பட்டைய கிளப்பலாம். என்ன விஜய்டா இது? புலி விஜய் சார். சார் என்னடா இது? லாஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு சார். இது போடுப்பா. ஹேய் வந்திருக்கிற இடம் சூப்பர். சும்மா பட்டைய கிளப்பலாம். குருவி விஜய். என்னடா விஜய்? குருவி விஜய் சார். எந்த கிரவுட்ல இருக்கறவனே கண்டுபிடிக்கிறான். நீ அழுகாதப்பா, எனக்கு அழுக வருது. கல்லு மாதிரி இருக்கவன இப்படி பண்றியே, இதெல்லாம் நியாயமா சொல்லு. சொல்றா. இதெல்லாம் நான் சொன்னா சிரிச்சிருவாங்கப்பா. நான் சொன்னா மட்டும் ஒவ்வொரு பாசமும் தான் இன்னொரு பாசத்தை தாங்குது. ஷூட்டிங் ஸ்பாட்ல சந்தானம் சார் கூட நடிச்ச ஏதாவது ஒரு சீன்ல வந்து நீங்க நடிக்க முடியாத அளவுக்கு விழுந்து சிரிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது? ஆமாம், எனக்கு சந்தானம் ஒரு சீனில் அவர் கூட இருந்தாலே கொஞ்சம் கஷ்டம்தான் சிரிப்பை அடக்கிக்கிட்டு நடிக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா அவருடைய மேக்கப் மேன் புஜ்ஜி பாபுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த சமையல்காரர் ஆஸ்திரேலியாவில் அந்த ஹோட்டலில் சமையல் பண்ணுறாரு. ஆமாம். அவரோட சீனில் ஏதோ பண்ணும்போது அவர் இந்த சாப்பாடுலாம் குக் பண்ணி வச்சுட்டு இது சிகப்பு கலரு இது மஞ்சள் கலரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் சந்தானமோட சில கமெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை. இவளை கம்மியா சமைக்க வச்சு என் கையில கட்டி போட்டீங்களே. இப்படி சமைச்சதுக்கு நியாயமா கையை வெட்டி போட்டுருக்கணும். கட்டி போட்டது தப்பு தான். ஆமாம், அதுன்னு எல்லாருக்கும் அவார்டு கொடுக்கும்போது ஒருத்தரை கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணேன். எனக்கு மட்டும் பீரோ தூக்குற மாதிரி 4 பேர் கூப்பிட்டுருக்கீங்க. சந்தானா உங்க கூட நிறைய பேரை கூப்பிட்டது காரணமும் இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க வந்து லட்சங்களை தாண்டி கோடிகள்ல போயிட்டீங்க. ரசிகர்களை சொன்னேன். கார்த்தி பரவாயில்லையே, கார்த்தி ஆம்பளைங்க கூட பேசுறான். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வேற சொல்லுங்க. நீங்க தான் பேசணும் சந்தானம். ஏன்னா எங்க 2 பேர்ட்ட ஹோட்டல் ஆர்டர் எடுக்க வந்த மாதிரி வேற சொல்லுங்க என்ன இருக்குன்ற மாதிரி கேட்டீங்க. உதய் சார் இந்த ஸ்டேஜுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவார்டு கொடுக்க கூப்பிடலங்க.